வந்து அந்த மிரட்ட நபருக்கு தெரியாமல் வந்து எல்லா வந்து திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவர் வச்சிருந்த எல்லா சாட்சியும் வந்து அழிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து அவர் பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த லேடி என்னை நல்லா ஏமாத்திச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. இதை எல்லாத்தையும் ஸ்வேதாவும் வந்து மயூரியும் பார்த்துடுறாங்க. இவன் எங்கே வெளியே போகிறா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அந்த நபரை. உடனே வந்து உனக்கும் கண்மணிக்கும் வந்து எல்லாம் வந்து என்ன உறவு இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு எல்லா விஷயமும் தேவை. உங்களோட திருட்டுத்தனமாக வந்து பார்த்துட்டு போகிறா அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை வந்து எங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா உனக்கு தேவையான பணத்தை நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இதுவும் நல்ல டீலாக இருக்கே, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வருது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரட்ட நபரும் சொல்லிடுறாரு. இதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து கண்டிப்பாக கண்மணிய முகத்தில் கிழிய போது இல்லை முன்னாடி கண்மணி அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பவிக்கு வந்து அந்த விசேஷம் வந்து பண்ணுறாங்க. பவிக்கு வந்து தாலி பிரித்து கொடுத்து அவங்களுக்கு வந்து தாலி வந்து நம்ம கார்த்திக் வந்து போட்டு விடுறாரு. கரெக்டாக அந்த டைமில் அந்த நபர் வந்து இந்த மாதிரி எனக்கும் கண்மணிக்கும் வந்து தவறான வந்து இருக்குது உறவு எங்களுக்குள்ளே, நாங்கள் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போவும் என்னை சந்திக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அன்பு வந்து என் கண்மணி அப்படிப்பட்டவ கிடையாது, கண்மணி பற்றி எனக்கு நல்லா தெரியும், யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு அன்பு. இங்கே பவி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எப்படி வந்து கண்மணி வந்து இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் பவி யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்மணி எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. சரி, நீ வந்து நம்புறதாவே இருக்கட்டும், அப்போ கூட அடுத்த ராத்திரியில் எதுக்காக அவனை பார்க்க அவள் போனான், அந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கண்மணி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கண்மணி என்ன விஷயமோ சொல்லிவிடு கண்மணி, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. கண்மணி வந்து இந்த விஷயத்தை நான் இப்படி சொல்ல முடியும், பாவம் பவி இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா, அவள் சந்தோஷத்தை நான் எப்படி கெடுக்க முடியும், அதனால் சொல்லாமல் இருக்க தான் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. என்னடி அமைதியாக இருக்க, அந்த விஷயத்தை நீ சொல்லலைன்னா இந்த வீட்டிலே இருக்க முடியாது, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அன்பு வந்து என்ன கண்மணி ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னோடனே என்னை மன்னிச்சிடுங்க அன்பு, என்னால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு அன்பு அதிர்ச்சி அடைகிறாரு. அவளே அப்படி சொல்லிட்டான், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இதுக்கப்புறம் அன்பு வந்து சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, கண்மணி இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மாமியார் வந்து பாட்டிக்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, ஆனால் பாட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து என்ன விஷயம், அந்த பையனை எதிரி பார்க்க போனேன், எந்த விஷயமா சொல்லிடு கண்மணி, எதுக்காக மறைக்கணும், மறைச்சா உன்னை எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்கல்ல. அன்பு வந்து ப்ளீஸ் கண்மணி சொல்லு அப்படின்னோடனே என்னை மன்னிச்சிடுங்க அன்பு, என்னால் சொல்ல முடியாது, நீ என்கிட்டே சொல்ல கண்மணினோடனே யார்கிட்டே நான் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. உடனே வந்து பவி வந்து அதை நான் சொல்கிறேன்றாங்க. கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. பவி வேணாம் பவின்னொன்னே நீங்கள் அமைதியாக இருங்க, நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பவியை பார்க்குறாங்க. நீ என்ன சொல்ல போகிற, இதில் உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னோடனே சம்பந்தமே என்ன சம்மந்தப்பட்டது தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே வந்து ஓட பார்க்குறாரு அந்த நபர். முதல்ல அவனை பிடிங்க அப்படின்னோடனே போய் பிடிக்கிறாங்க. நின்றுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து கண்மணி வந்து அப்படியே பரித வச்சு நிற்கிறாங்க. அக்கா ஏன்க்கா இப்படிலாம் பண்ணீங்க, உங்களுக்கு அவனுக்கு என்னக்கா சம்மந்தம், எதுக்காக அவனை பார்க்குறீங்க போறீங்க, அவன் வந்து என்னதான்க்கா தேடி வந்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும், உண்மை அதுதானக்கா அப்படின்னோடனே அது வந்து பவி கரெக்டாக தான் சொல்கிற பவி, நான் வந்து உன்னை தான் தேடி வந்தேன், நான் என்ன பண்ணுறது, உன்னை தேடி வந்து உங்ககிட்ட காசு கேட்கலான்னு நினச்சேன், இவங்க வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே நம்பியிருந்தா அவங்க வந்து நேராக அது ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் என்ன செய்கிறது, அதனால தான் அவங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். முக்கியமாக என்ன சொல்லுது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மயூரையும் வந்து ஸ்வேதாவை மாட்டி விட்டுறாரு. ஐயோ 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நாங்கள் உண்மையிலேயே வந்து இவங்க 2 பேருக்கு தான் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது நாங்கள் நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்களாம் ஒரு மனுஷங்களா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம வந்து அன்போட அம்மா. உடனே அன்பு வந்து என்ன கண்மணி இது என்கிட்ட சொல்லலாம்ல, ஏன்டி என்கிட்ட சொல்லலைன்னு, சாரி அன்பு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கல்ல கண்மணி அக்கா எந்த தப்பும் செய்யலை, இந்த வந்து இந்த ரவுடி மோசமானவன், இவனை நான் முன்னாடியே விரும்பியிருந்தேன், விஷயம் என் அப்பா அம்மாவுக்கு தெரியும், வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு. ஆமாங்க அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு அவங்ககிட்ட விலைக்கிட்டா, அதுக்கப்புறம் தான் வந்து சந்தோஷமாக கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இவன் வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான், உண்மையிலே சொல்லப்போனால் இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என்னைக்கோ விலைக்கு வந்துட்டேன், இவன் வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறான்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க.